அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருபெயர்ச்சி பலன்கள் 2025 விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு குரு 8ல் பெயர்ச்சி ஆகிறார். 8ல் பெயர்ச்சி ஆகிறதுனால பணவரவுகள் ஒரு நல்ல வகைகளாக அமையும். வெளிநாட்டு பணவரவுகள், வெளிநாட்டில இருந்து பணம் வரல அப்படின்னு ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் வெளிநாட்டு பணங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், திருப்பி வரல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணம் உங்களை நீங்க கேட்காமையே, எதிர்பார்க்காம அந்த பணங்கள் உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு போறவங்களுக்கு எளிதாக விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளி மாநிலம் போறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு. அதனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு நல்ல வருமானம் குடும்பத்தை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வெளிநாடு போறவங்க, முயற்சி செய்யறவங்க கண்டிப்பா வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 12 குரு பார்க்கையில ஒரு நல்ல ஒரு தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு நிலைகளை இந்த 12ஆம் இடம் தான் நல்ல ஒரு சாப்பாடு, தூக்கம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும். அதனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு, நல்ல தூக்கம் வரும். நல்லா வெளிநாடு போறவங்க வெளிநாடு போகலாம். வெளிநாட்டு முயற்சிகள்னால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயார் உடல்நிலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், உங்களுடைய உடல்நிலையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணத்தை பேங்க்ல போடையில கூட ரொம்ப கவனமா இருக்கணும். பணத்தை கொண்டு போறதுல, ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜிபே போன்ற அமைப்புகளில் டிரான்சாக்ஷன் பண்ணையில கூட பணம் மாறி வேற நபருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்காரவங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை தேடி வரவுகள் வந்தாலும் எதிர்பாராமல் துளைத்து விடக்கூடிய வாய்ப்புகளை, பணம் பொருள் போன்றவைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வழக்கு ஏதேனும் இருந்தால் அதில் ஒரு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு இந்த வருஷத்துல வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாங்கணும், ஒரு வாகனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையில இருந்தவங்களுக்கு, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையில இருந்தவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். கால்நடை வளர்ப்பவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இதுவரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி இந்த விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதனால ஒரு வருமானம், ஒரு செலவு பண்ணி ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்க உயர்நிலை கல்விகள் நல்லாவே இருக்கும். காலேஜில் படிக்கிறவங்க மேலும் ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மேலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தைரியமா பணம் கட்டி எந்த ஒரு எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. விருச்சிக ராசிக்காரவங்க ஏற்கனவே தைரியமானவங்க தான் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரவங்க எதையும் சமாளிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த குருபெயர்ச்சி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது, உங்களுக்கு நன்மைகளையே தரப்போகிறார் அப்படிங்கிறதும், மறைந்திருந்தாலும் கூட குரு நன்மையை செய்ய போகிறார் அப்படிங்கிறது அங்கே உண்மை. அதனால 2ஆம் அதிபதியாக இருந்து 2ஐ பார்ப்பதால் பணம் சார்ந்த விஷயங்கள் மிக உங்களுக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் உங்களை சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தாயின் சொத்துக்கள் ரொம்ப நாளா சொத்துக்கள்ல இழுபறியா இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தாயின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு அருமையா வந்திருக்கு. உங்களுக்கு தாய்க்கு எந்த அளவுக்கு நீங்க பணிவிடை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரவங்க தாயின் மீது அதிகமான பற்று உடையவங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதனால இந்த காலத்துல அதை விட கூடுதலாக நீங்க தாய்க்கு எந்த அளவுக்கு செய்யறீங்களோ, உங்களுடைய தாய் உங்களை எந்த அளவுக்கு பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் நன்மையாகி எதிலும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு தரும். அப்படிங்கிறதுனால குருவின் சொல் கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. அப்படிங்கிற மாதிரி குருவின் பேச்சை தட்டாமல் செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் 8ல் குரு வரையில குரு சொல்வதை கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதனால இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கவங்க குருவின் பேச்சை, பெரியவங்களுடைய பேச்சை மதிச்சு கேட்கணும் அப்படிங்கிறத, உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசாம
மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னு சொன்னாவே போதுமானது. கனரக வாகன ஓட்டுநர்கள் அல்லது சொந்தமாக வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. ஒரு வாகனத்தை வாங்கணும் புதுசா அப்படின்னு சொன்னா நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனரக வாகனம் வாங்கினா ஒரே இடத்துல நிக்க போறது இல்லை. அது வந்து கண்ணுக்கு தெரியாம ஓடி வரக்கூடிய அந்த அமைப்புகள்ல ஒரு நல்லவைகளாக ஒரு வருமானங்கள் அப்படியே அந்த வண்டி அப்படியே ஒரு ஊரை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனா வருமானங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கனரக வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த வருஷம் கொடுக்கும். விவசாய வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு அதை விட ஒரு நன்மைகள் உண்டு. விவசாய வாகனங்கள் எந்த மாதிரி வாங்கினாலும் ஒரு நல்ல ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதே போல வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது ஒரு லக்ஸரியா ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல கூட ஒரு நல்ல வாகனமா தேர்ந்தெடுத்து யாரையும் கேட்காம நீங்களே முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சிகள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள்.